எங்க இருக்கிறான்? அதையும் பட்டினத்தாட்ட போய் கேட்டேன், சாமி துறவின்னா எப்படி இருக்கணும்னு. பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து இட்ட பிச்சை எல்லாம் நாய் போல் அருந்தி நரி போல் உழன்று நன் மங்கையரை தாய் போல் கருதி தமறு போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி செய்போல் இருப்பர் கண்டீர் உண்மையானம் தெளிந்தவர். இல்லையே, சாமி 80 லட்ச ரூபா கார்ல வந்து இறங்குதே. நமது சாமி எதை துறந்தார்? இந்த காரின் கதவுகளைத்தான் அடிக்கடி துறந்தார் என்பதனாலேயே நாங்கள் அவரை துறவி என்கிறோம். ஆனா பட்டத்து பிள்ளைட்டு போய் கேட்டா என்ன சொல்றார்? பேய் போல் திரிந்து. பேய்க்கு இடம் உண்டா? குடியிருப்பு பகுதி உண்டா? தங்கிறது இடம் உண்டா? அது மாதிரி பிணம் போல் கிடந்து எங்க விழுந்தாலும் தூங்கிடணும். தூங்குற பொழுது தொட்டு பார்த்தா உயிர் இருக்கக்கூடாது. பிணம் போல் நம்ம மருத்துவர்கள் வந்து பரிசோதிச்சாங்கன்னு வைங்களேன், உயிர் இல்லையான்னு சொல்லணும். இவங்க ஏற்கனவே பரிசோதனை முடிச்சிருவாங்க, அது வேற விஷயம். பார்த்து சொல்லணும். எது? இட்ட பிச்சை எல்லாம் நாய் போல் அருந்தி. நாடார் போட்டாரா, கோனார் போட்டாரா, தேவர் போட்டாரா, பிள்ளை போட்டாரா, பள்ளரா, பறையரா, இல்ல யார் போட்டாலும் இட்ட பிச்சை எல்லாம் நாய் போல் அருந்தி. நாய் போல்னா என்னது? நாய் ருசி பார்க்குமா? ருசி பார்த்ததுனால தானே சாமியார்லாம் சங்கடப்பட்டான். இட்ட பிச்சை எல்லாம் நாய் போல் அருந்தினான் நரி போல் உழன்று நன் மங்கையரை தாய் போல் கருதி தமர் போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி. துறவியினுடைய எண்ணம் என்ன தெரியுமா? யாரை பார்த்தாலும் இவன் விழுந்து வணங்கணும். துறவி தமர் போல் அனைவருக்கும். யாரை பார்த்தாலும் காலில் விழுந்துரும். 1 வயசு குழந்தையா காலில் விழுந்துரும், 2 வயசு குழந்தையா காலில் விழுந்துரும், 3 வயசு யார்ட்டையும் காலில் விழுந்து ஐயா வணக்கம். என்ன தெரியுமா? எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறான் என்கிற எண்ணமுடையவனாக துறவி இருக்கணும். அதான் என்ன சொன்னா? தமர் போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி. அப்புறம் இன்னொன்னு என்ன? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டான் வைங்க, அவன் துறவி இல்லைங்கிறாரு. செய்போல் இருப்பர் கண்டீர். குழந்தை மாதிரி. குழந்தை என்ன? கள்ளமே இருக்காது. ஐயா கூட ஒரு செய்தி சொன்னாங்க, குடும்பத்தை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பேசணும். அப்ப குழந்தை கூட ஒரு நல்ல கருத்தை சொல்லிடும் சொன்னாங்க. ஐயா என்ன தப்பா நினைக்க கூடாது, குழந்தை மட்டும்தான் நல்ல கருத்தை சொல்லும். நீங்க என்ன குழந்தைகிட்ட ஒன்னும் வேறுபாடு இருக்கு, அது சரியா தான் இருக்கும், அது அன்பா தான் இருக்கும், அது பாசமா தான் இருக்கும். அதனாலதான் செய்போல் இருப்பர் கண்டீர் உண்மை ஞானம். எப்படி துறவி கிழக்கணும் பாத்தீங்களா? இதான துறவி. எப்ப வந்து மடங்கள் வந்ததோ, எப்ப நிறுவனங்கள் வந்ததோ, நிறுவனங்கள் வந்ததற்கு பிறகுதான ஊழலும் ஒழுங்கமின்மையும் தவறு வந்தது. மீனாட்சியம்மன் கோயில விரிசல் விழுந்துட்டுதுன்னு கடவுளுக்கு பொறுக்கல சாமி. சாமியார்களை பத்தி செய்தி பூரா கடவுளுக்கு போகுது, அம்மாக்கு. மீனாட்சி அம்மா தாங்க முடியல. நம்ம சாமி ஒருவே கூட ஒழுக்கமா இல்ல போலுக்கு நம்ம பேரை சொல்லிட்டு. நாவுக்கரசர் ஒத்த கோவணம், ஒரு மழு, அவ்வளவுதான். அவருக்கு வேற ஏதாவது உண்டா? நிறுவனம் உண்டா? எந்த ஊருக்கு நாவுக்கரசர் போறாரோ அந்த ஊர் மக்கள் சோறு போட்டாங்க, சாப்பிட்டாரு. அந்த ஊர்ல எது நியாயம் அநியாயம் சொன்னாரு, மக்கள் கேட்டாங்க. ஏன்னா உடை கோவணம், வேற என்ன உண்டு உங்களுக்கு சொத்து? 2 கோவணத்துக்கு மேல உங்களுக்கு ஒரு சொத்து உண்டா? கிடையாது. அதனால அவங்க சொன்னா. இப்ப அப்படி இல்லையே. அதனாலதான் அவர் சொன்னாரு, இவங்க என்ன பண்ணுவான், கக்கத்துல சுருட்டி வச்சிருவான் சிவருமானு பட்டத்தார் சொன்னார்.